இன்றைய நாள் ஒரு பொன்னாளுங்க. எல்லாம் வல்ல சிவபெருமான் முப்புறத்தை எரித்த நாள் இன்றைய நாள். அதே போல் மகாவிஷ்ணு வாமன அவதாரமாக தோன்றி ஸ்ரீ மகாபலியை அமிழ்த்திய நாள். எல்லாம் வல்ல அம்பிகை வாமபாசம் பெற்ற நாள். அதே போல் நீயா நானான்னு போட்டி போட்டுக்கிட்டு ரொம்ப தலகணத்தோடு இருந்தவங்களை அடக்கி ஆண்டு சிவபெருமான் இன்றைய தினத்திலே திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் சில அறிவுரைகளை தந்து ஜோதி சொரூபமாக பக்த கோடிகளுக்கு காட்சி கொடுத்த அற்புதமான தீபத் திருநாள், திருக்கார்த்திகை திருநாள், திருவண்ணாமலை திருநாள், இன்றைய திருநாள். இன்றைய நாளில் இறைவனே கிரிவலம் வருகிறார். நாமும் கிரிவலம் வருவது மிகப்பெரிய பாக்கியம்ங்க. ஆமாங்க. அதாவது திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தால் முக்தி, சிதம்பரம் கோவிலை ஸ்ரீ நடராஜ பெருமானை தரிசித்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை நினைத்து கொண்டாலே முக்திங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை ஜோதியை எல்லாம் வல்ல ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரை நினைத்து கொண்டாலே நமக்கு முக்தி தாங்க. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய உள்ளங்கள், இதயங்களிலே அவரை நாம் ஏற்றி கொண்டாலே இன்றைய தினம் நமக்கு எல்லா பாக்கியமும் சேருங்க. 2668 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சியிலே இன்றைய தினம் தீபம் ஏற்றப்படுகிறதுங்க. இந்த திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வரலாறுகள் உண்டுங்க. நம்முடைய திருவண்ணாமலையிலே ஏகப்பட்ட வெளிநாட்டவர்களெல்லாம் இந்த மலையை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய சூட்சும சக்தியை எல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சித்த பிரான்கள் இங்கே கடுந்தவம் அருவமாகவும் உருவமாகவும் இருந்து இங்கே இன்றும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மன்னாதி மன்னர்களெல்லாம் இங்கே மகிழ்ச்சி கண்டு இங்கே வரம் வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பாவம் செய்தவர்களெல்லாம் தன்னுடைய பாவங்களை எல்லாம் துளைத்து இறைவனிடம் முக்தி பெறக்கூடிய, இறைவனிடமிருந்து வரம் வாங்கக்கூடிய ஒரு புண்ணிய ஸ்தலமாக இருக்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை ஸ்தலமாகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கோவில், இந்த மலை இதுவே மிகப்பெரிய மலையாக இருக்குதுங்க. 260 கோடி ஆண்டுகள் பழமை வாய்ந்த மலை அப்படின்னு புவியியல் ஜியாகிரபிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இதை நாம் சொல்லலை, உலகளவில் ஆய்வு செய்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு யுகத்திலும் இந்த மலையானது ஒவ்வொரு விதமாக இருந்திருக்கிறது. அதாவது தங்கமலையாக இருந்திருக்கிறது, வெள்ளி மலையாக இருந்திருக்கிறது. இப்போ இந்த கலிகாலத்தில் கல்மலையாக நமக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கிரிவல பாதையிலே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் நாம் தரிசனம் செய்யும் பொழுது நம்முடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், சங்கடங்கள் அது எல்லாமே விலக ஆரம்பிக்குதுங்க. ஜோதி தான் இறைவனுடைய வடிவு அப்படிங்கிறத அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதின்னு ஸ்ரீ ராமலிங்க சுவாமி அடிகளாரும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ கிருபானந்த வாரியார் சுவாமிகள், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ அருணகிரிநாதர் தன்னுடைய கந்தர் அனுபூதியிலும் திருப்புகழிலும் அற்புதமாக திருவண்ணாமலை திருத்தலத்தின் மகிமைகளை எல்லாம் அருமையாக பாடியிருக்கிறாங்க. அதனால் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் அருள்வாளிக்க வெளியே வர, அந்த நிமிடமே அகண்ட தீபம் ஏற்ற, அந்த நிமிடமே திருமலையின் உச்சியிலே இன்றைய தினம் தீபம் ஏற்றப்படுகிறது. நாமும் நம்முடைய வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இன்றைய தினம் எல்லாம் வல்ல திருவண்ணாமலையாரனுடைய தீபத்தை ஏற்றி வழிபடுவோம். எல்லா நன்மைகளையும் வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத் திருநாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல சிவகடாட்சம், சிவ அருள் உங்களுக்கு முழுமையாக சேரட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.